This video sponsored by BuyMote e-shopping application. இந்த ஆப்போட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஆப் வந்து நம்ம ப்ளே ஸ்டோர்லாம் அவைலபிளாக இருக்குது. நீங்களும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு வகையான ஷாப்பிங் அப்ளிகேஷன். இந்த ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள்களை ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து லெஸ் ப்ரைஸில் ஆஃபர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. மென்ஸ் ஆக்சசரிஸ், கேர்ள்ஸ் ஆக்சசரிஸு, கிட்ஸ் ஆக்சசரிஸு இந்த மாதிரி செப்ரேட்டாக ஒவ்வொரு செக்ஷனாக இருக்குது இந்த ஆப்பில். ஹோம் ஆக்சசரி ஐட்டம்ஸும் தனியாக இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸும் தனியாக இருக்குது, அதேமாதிரி டாய்ஸ் ஐட்டம்ஸும் தனியாக இருக்குது, க்ரோசரி ஐட்டம்ஸும் தனியாக இருக்குது. பேபி கேரு, டென்டல் ஐட்டம்ஸு இந்த மாதிரி செப்ரேட்டாக வந்து தனித்தனி செக்ஷனாக இருக்குது. நமக்கு என்ன ப்ராடக்ட் வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஆன்லைனில் செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி இதில் பொருள்களை வந்து ஆஃபர் ப்ரைஸ்லாம் வாங்கிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான அல்வா செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு கடாயில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டு குட்டி குட்டியாக தேங்காய் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அது கூடவே வந்து முந்திரி பருப்பு கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும். ஒரு 2 நிமிஷம் தேங்காய் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிறோம். அதே நெய்யில் அவலை வந்து சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிறோம். அவல் நல்லா வெடித்து வரும், அப்போ தான் அவல் வறுத்த பதத்துக்கு இருக்கும். வறுத்த அவலை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அது கூடவே 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா தேங்காய் கொஞ்சமாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். அரைச்ச தேங்காவை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி பாலாக எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா கடாயில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறோம். அது நல்லா சூடானதும் நொறுக்கி வச்சுருக்கிற வெல்லத்தை அது கூட சேர்த்து நல்லா கிளறி விடணும். வெல்லம் நல்லா காய்ச்சிக்கணும். கம்பி பதம் வர அளவுக்கு வெல்லத்தை காய்ச்சிக்கணும், முருவ விடக்கூடாது. இந்த சைடு தேங்காய் பாலையும் அரைச்சி வச்சுருக்கிற அவல் பவுடரையும் நல்லா சேர்த்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். வெள்ளைப்பாகு ரெடி ஆயிடுச்சு. அங்கே ரெடி பண்ணி வச்சுக்கிற மிக்சரை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டி பிடிக்காமல் கிளறி விடணும். இது எல்லாத்தையுமே கிளறிக்கிட்டே இருக்கணும், கெட்டி பதத்துக்கு வந்துடும். நான் கூட இது என்னடா இது அவலில் அல்வாவா அப்படின்னு யோசிச்சுட்டே தாங்க ட்ரை பண்ணினேன். உண்மையாலுமே அல்வா செம்ம அட்டகாசமாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இப்படியே நம்ம கிளறிக்கிட்டே இருக்கும் பொழுது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வந்துடுச்சு. கூடவே வந்து நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். அது கூடவே வந்து நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருந்த தேங்காயும் முந்திரி பருப்பும் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். எல்லாத்தையும் சேர்த்து ஃபைனலாக மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கெட்டியான பதத்துக்கு அல்வா வந்துடும். இதுக்கப்புறமா ஒரு டிஃபன் பாக்ஸில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி நம்ம அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த அல்வாவை இதில் அப்படியே சேர்த்து லைட்டாக அமுத்தி வைக்கிறோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம அட்டகாசமாக இருந்துச்சுங்க. புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு அல்வா ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.